ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எதை சொன்னாலும் தந்தையின் பெயர் மாற்றி அடைவது. அதனால தான் ஒவ்வொரு ஜெப ஏற்பாடிலும் துவக்கத்திலே நாம் சொல்லுகிறோம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால். எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. இந்த நாளிலே சங்கீதம் 51:1 சொல்லுகிறது, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப. அதனால தான் தெய்வத்தின் அன்பு மாறாது. தெய்வத்தின் அன்பு நிலையானது. தெய்வத்தின் அன்பு நிலையானது. முதலாவது தெய்வத்தின் அன்பு மாறாது, ஒரு நாளும் மாறாது. இரண்டாவது தெய்வத்தின் அன்பு நிலையானது, மறையாதது. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. தெய்வத்தின் அன்பு மாறாதது, நிலையான அன்பு, புதிதான அன்பு, மறையாத அன்பு. அதனால தான் தாவீது இப்படி பாடுறாரு, கடவுளே உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தரும். அவருடைய இரக்கத்திற்கேற்ப நம்முடைய குற்றங்களை துடைக்கிறார். நேற்று பார்த்தோம் ஏசாயாவுடைய அழைப்பிலே, அது ஒரு தெய்வீக அழைப்பு. உன் குற்றப்பழிகள் உன்னை விட்டு நீங்கின, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆண்டவர் ஊழியத்திற்கு எடுக்கப்படுத்து ஏசாயாவை எப்படி எடுத்தார்? உன் குற்றப்பழிகள் நீங்குது, உன் பாவங்கள் மன்னிக்குது. எல்லாத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவர் தான் ஆண்டவர். தாவீது அதே மாதிரிதான். அந்த தலைப்பில் பார்ப்போம் என்னால், தாவீதுடைய புகழ்பா, தாவீது பத்சேபாவிடம் முறை தவறி நடந்த பின் இறைவாக்கினர் நாத்தான் அவரிடம் வந்தபோது அவர் பாட ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எப்படி பாடுறார் பாருங்க. 3ஆம் வசனத்தை சொல்றா பாருங்க, என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உன் தண்டனை தீர்ப்பில் நீ மாசற்றவராய் விளக்கு. தண்டனை தீர்ப்பில் அவர் மாசற்றவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய அன்பு மாசற்றவர். தண்டனை தீர்ப்பில் அவரை நேசிக்கணும், அன்பு செய்யணும். அதனால தான் தெய்வத்தின் அன்பு மாறாதது. அவர் விரும்புவது என்ன? ஆமென். மெய்ஞானத்தால் என்னை நிரப்பும். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, காலையில் எழுந்தது இதுதான் கேட்கணும். ஆண்டவரே, நீர் விரும்புவது என்னுடைய உள்ளத்து உண்மை. நீர் விரும்புவது என் உள்ளத்து உண்மை. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். நொறுங்கொண்ட நெஞ்சத்தையே
இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ? இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அருமையான பாடல். அவர் விரும்புவது உள்ளத்து உண்மை, உள்ளத்து உண்மை. வெளியில் பல்லக்காட்டி சிரிக்கிறதுல உண்மை இல்லை, உள்ளத்து உண்மை. இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கு. உதட்டினால் ஆண்டவரை புகழக்கூடாது, பொழுதை கழிக்க வரக்கூடாது. ஆண்டவரோடு பொழுதை கழிக்கணும், ஆண்டவரோடு பொழுதை அவரோடு பேசணும். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பாளர்களாக ஒவ்வொரு நாளும் இதை அறிவுறுத்துகிறார். பங்கேற்பார்களாக, பங்கேற்கிற பிள்ளைகளாக. அதனால தான் சொல்றாரு தாவீது, ஈசோப்பினால் என்னை கழுவ மாட்டோம், நான் தூய்மையாவேன். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவிலும் உரைப்பணியிலும் நான் வெண்மையாவேன். கழுவும் ஆண்டவரே, கழுவுங்கப்பா. அதான் எல்லாம் உன் குற்றங்கள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ அடுத்து கேட்குறாரு, நமது பணிக்காக யார் போவார்? நமது பணிக்காக யார் போவார் கேட்குறாரு ஏசாயாவே. உன்னையும் என்னையும் பார்த்து இன்னைக்கு அதே கேள்வி கேட்குறார். அதனால தான் தாவீது இங்கே மிக அழகாக 10ஆம் வசனத்தில் சொல்வார், கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஜெபம், அருமையான சங்கீதம். தூயதோர் உள்ளம், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் ஆண்டவரே. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கும். என்னுள்ளே உருவாக்கும். என்னுள்ளே முதல்ல எனக்குள்ள வரட்டும். உடைய முன்னில் இருந்து என்ன தள்ளிடாதீங்கப்பா. உங்களது தூய ஆவியை எடுத்துடாதீங்க. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவி. உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், தூயாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். என்ன அருமையான ஜெபம். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் உனக்கு தருகிறவர். தெய்வத்தின் அன்பு மாறாதது. தெய்வத்தின் அன்பு மாறாதது. மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு கொடுங்கப்பா. மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு கொடுங்க. ஜெபம், ஜெபம் இது ஒரு வல்லமை மிக்க ஜெபம். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கும். அல்லேலூயா. தன்னார்வ மனம் எனக்கு கொடுங்க. ஞானத்தை கொடுங்க, மெய்ஞானத்தை கொடுங்க, தூயதோர் உள்ளத்தை கொடுங்க. என்னுள்ளே புதுப்பிங்க, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிடாதீங்கப்பா.
உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலோ, விருப்பும் கோபமும் என்னை அழித்தாலோ, நோய் நொடி என்னை வருத்தினாலோ, நோய் நொடி என்னை வருத்தினாலோ, தனிமையில் நான் இருந்தாலும் உன் அன்பு என்னை காத்திடுமே. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிறையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. இப்போ பாருங்க, உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதே, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று செபிக்கிறார். 13ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, அப்பொழுது குற்றம் செய்த உன் வழிகளை கற்பிப்பேன். ஊழியம் தொடங்குகிறார். உன் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார். ஊழியம் ஸ்டார்ட் பண்றார். மறுபடியும் அந்த ஜெபம் பாருங்க, என் மீட்பின் கடவுளே இரத்தப்பழி நின்று என்னை விடுவித்தார். அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். இப்போ இறைவாக்கு உரைக்க அவருக்கு சங்கீதம் எழுத ஒவ்வொரு காரியங்களும் பாருங்க தான் முன்குறித்து வைத்தார். தாவீது எப்படிப்பட்டவன்? என் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை தான் தேர்ந்தெடுத்தார். தாவீது குற்றம் புரிந்தவன், இவன் குற்றம் செய்வான் என்று அவருக்கு தெரியும், இருந்தாலும் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த பிற்பாடு அது நாத்தான் வழியாக உணர்த்துகிறார். இப்போ சொல்றார் பாருங்க, என் தலைவரே என் இதழ்களை திறந்தரணும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றும். என் இதழ்களை திறந்தரணும், என் இதழ்களை திறந்தரணும். ஏசாயாவின் உதட்டை தொட்டு இதழ்களை தொட்டு குற்றப்படி நீக்கினார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதுபோல இங்கே தாவீது சொல்றார் பாருங்க, என் இதழ்களை திறந்தரணும். திறந்தரணும், இதழ்கள் திறக்கும் பொழுது பாடல்கள் அள்ளி வீசுறார். சங்கீதம் 150 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 150 வாசிக்க கேட்போமா? முதல் 2 வசனங்கள். அல்லேலூயா, தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். நான் வாசிக்கிறேன், கஷ்டப்பட வேண்டாம், நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். தூயகத்தில் வலிமை மிகு விண்வெளியில் அவரை போற்றும். அவர் தம் செய்த வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாசிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தாளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டு குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அல்லேலூயா. அவரை போற்றுங்க. மனுஷனை போற்றி பிரயோஜனம் இல்லை, மனுஷனை போற்றி புகழ் இல்லை. ஆண்டவரை போற்றுங்கள். அதிகாலையில் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். 1 மணி நேரம்
அவருக்காக. அதனால்தான் சங்கீதம் 148:1 சொல்லுகிறது, அல்லேலூயா, விண்ணுலகில் உள்ளவையே அவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள், அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். அதனால தான் சங்கீதம் 147:3 சொல்லுகிறது, உடைந்த உள்ளத்தோரை அவர்களின் காயங்களை கட்டுகிறார். உடைந்த உள்ளத்தோரை, உடைந்து போயிருக்கிறாய், மனமுடைந்து இருக்கிறாய், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தும் தேவன். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தும் தேவன் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். எத்தனை மனவேதனை, உள்மன காயங்கள், வெள்ளப்பெருக்குகள் என்னை மூழ்கிவிட்டானோ, அக்கினி நெருப்புகள் சுட்டு எரித்தானோ, பெற்றோர்கள் என்னை மறந்து போனாலும், நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே. அவருடைய அன்பு, அரவணைப்பு, அவருடைய அரவணைப்புக்குள்ளே போயிட்டா வேறு ஒன்றுமே வேண்டாம். அவருடைய அரவணைப்பு, அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கின்ற தேவச்சனமே. அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அருமையான ஜெபமாக இருக்குது பாடல்களில். அதனால தான் சங்கீதம் 146:2 சொல்லுகிறது, நான் உயிரோடு உள்ளவன் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். என் வாழ்நாளெல்லாம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். அதனால தான் 3ஆம் வசனத்தில் அழகாக சொல்கிறார் பாருங்க, ஆட்சி தலைவர்களை, உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை யாரே நம்ப. உனக்கு நீயே தளபதி, உனக்கு நீயே தளபதி. ஆண்டவர் இரக்கமும் பரிவு உள்ளார். என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? அதனால தான் திருப்பாடல் 103 மிக அழகாக சொல்லப்பட்டது. 5ஆம் வசனம், அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவரும். ஆமென். ஆமென். உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கிறவர். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவரும். ஏனென்றால் ஆண்டுடைய செயல்கள் நீதியானவை. தெய்வத்தின் அன்பு மாறாதது. அவருடைய அன்பு நிலையானது. அவருடைய அன்பு புதிதானது. அவருடைய அன்பு மறையாதது. தெய்வத்தின் அன்பு. ஆமாம் பாதர். ஏனென்றால் அவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். நீடிய பொறுமை. நம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை. நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை அவர் நடத்துவதில்லை. நீ என்ன நிலையில் இருக்கிற அவருக்கு டோன்ட் கேர். நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை. அப்படி அவர் தண்டிச்சிருந்தாருன்னா எங்கேயோ போ. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன்,
மறந்தும் போயிருப்பேன், மறந்தே போயிருப்பேன். நீங்க மட்டும் இல்லைனா அவர் மட்டும் இல்லைண்ணா, அவர் மட்டும் இல்லைண்ணா எங்கேயோ போய் இன்றைக்கி நம்ம அவருடைய கிருபையினால் நம்மளை வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை இல்லைன்னா எங்கேயோ போயிருப்போம், எப்படியோ போயிருப்போம், எப்படியோ வாழ்ந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே, ஒவ்வொரு நிமிடமுமே கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், கிருபையால் நம்மை நடத்துகிறவர். நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், என் உயிரை கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரை என் செல்ல பெயரை, வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர், நீர் மாண்பையும் மாட்சியும் அணிந்துள்ளவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரது பேரென்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும். மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, இதை கேட்கின்ற, கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நடத்துகிற தேவன் இன்றும் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அவர் சமூகத்தில் உண்மையோடும் உண்மையாய் நேசிக்கணும். தெய்வத்துடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு நிலையான அன்பு. அவருடைய அன்பு ஒவ்வொரு நாளும் புதிதான அன்பு. அவருடைய அன்பு ஒரு நாளும் மறையாத அன்பு என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.